தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தது. அதற்கு இன்று விடை கிடைத்து விட்டது. பிரேமலதா அவர்கள் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லி, கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சுட்டாங்க. ஆனால் ஒருத்தர் கூட்டணி அறிவிக்கும் பொழுது, ஒரு பெரிய கட்சி, அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரிய கட்சி தான். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சி தான். அப்படி பெரிய கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் பொழுது, ஒரு மகிழ்ச்சியுடன் ஒரு கொள்கை கோட்பாட்டுடன் அந்த கட்சியை பத்தியும், அவங்க கட்சியை பத்தியும் பெருமிதமாக சொல்வார்கள். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். பிரேமலதா அவர்கள் ஒரு வருத்தத்துடன் ஏதோ துக்க செய்தி மாரி சொல்லியிருந்தாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன? இதற்கு பின்னாடி, அதாவது தேமுதிக திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கு முக்கிய காரணம் என்ன? இதற்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன? விஜயகாந்தின் அவர்கள் சொன்ன விஷயங்களை இவரு யாரு, பிரேமலதா அவர்கள் எந்த அளவுக்கு மீறி இருக்கிறார்? மற்ற கட்சிகளும் அரசியல் பிரமுகர்களும் பெரிய பத்திரிகையாளர்களும் என்ன சொன்னார்கள் அப்படின்றத விரிவா இந்த வீடியோவிலே அலசிடலாம். ஒரு கட்சி நம்ம ஆரம்பிச்சோம்னா, அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருந்தால்தான் நாம மக்களிடையே போய் நிறைய விஷயங்களை சேர்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. அதாவது ஒரு கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ தேமுதிகவோட கொள்கை என்ன? கோட்பாடு என்ன? எந்த கொள்கையை நோக்கி அவர் பயணிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கே அவங்க கொள்கை தெரியல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் பத்தியா. இதை வைத்து நாம தேமுதிகவை முழுவதுமாக எடை போட்டு விடலாம். விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது அவர் கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தாருங்க. ஏன்னா அவர் 2005 போல அந்த கட்சியை தொடங்கினார். தொடங்கும் பொழுது ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கும் எதிராக தான் நாங்கள் செயல்படும் வந்தார். ஆனால் அதற்கப்புறம் எம்ஜிஆரோட சிஷியராகவே அவர் பயணித்தது தெரியும். கலைஞர் அவருக்கு பிடிக்கும்னாலுமே, ஆனால் கலைஞரையும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எதிர்த்துட்டு வந்தார். ஒருபோதும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அவர் மேடைகள்ல, ஒவ்வொரு மேடைகளுமே இந்த டிவியை கொடுத்து கேபிள் கனெக்ஷன் அதுல காசு நம்மகிட்ட பிடிங்கிட்டு போறாரு. இப்ப நான் இந்த மாநாடு நடத்திட்டு இருக்கேன்ல, இந்த லைட் எல்லாம் ஜென்ரேட்டர்ல தான் ஓடிட்டு இருக்கு, லைட் எல்லாம் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் தொடர்ந்து, அதாவது விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்டே வந்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இங்க போய் இப்ப கூட்டணி வைத்திருக்கிறார்கள் பிரேமலதா அவர்கள். இப்ப பிரேமலதா சொல்ற காரணம் என்ன தெரியுமா? ஆரம்பத்திலிருந்தே அவங்க ஒரு கொள்கை கோட்பாட்டோட, அதாவது விஜயகாந்த் சொன்ன விஷயங்களும் அல்லது மக்கள் நலன் கருதியும் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்கன்னா அது நியாயம். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரு கூடயும் நான் நட்பு பாராட்டி நட்புக்காக பேசி கொண்டுதான் வருகிறேன், கூட்டணி விரைவில் அறிவிப்பேன்னு சொல்றாங்க. அப்போ உன் கொள்கை என்ன? உன் கோட்பாடு என்ன? நீ யாரு முதல்ல அப்படின்ற கேள்வி கேட்க தோணுகிறதா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையோட தெரிகிறது. இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு கொள்கையோட தெரிகிறது. இங்க நாம் தமிழர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையை வெளிப்படுத்திட்டு வரும் பொழுது, நான் எல்லாத்துக்கூடையும் பாத்தீங்கன்னா நட்பு பாராட்டி வருகிறேன், நான் விரைவில் கூட்டணி அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, இவங்க முடிவெடுக்கிற விஷயத்துக்கு நிர்வாகிகளை உள்ள இழுத்துட்டாங்க. நான் நிர்வாகிகளிடமும் கட்சி, அதாவது அனைத்து மாவட்ட நிர்வாகிகளிடம் நான் கூட்டணி யாருடன் அமைக்கலாம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறேன். அவர்கள் ஒரு சீட்ல எழுதிட்டு ஓட்டு போட சொன்னேன். அதை நான் பார்த்து விட்டேன், விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன வேணா முடிவெடுப்பேன். இப்ப முடிவெடுக்கும் பொழுது நான் என்ன சொல்ல மாட்டேன். அதாவது என் நிர்வாகிகள், என்னோட மாவட்ட செயலாளர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் மேல நான் பழிய தூக்கி போட்டுருவேன். அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களையும் உள்ள இழுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் அவர் மேரேஜ் பண்ணும் பொழுது கலைஞர் வந்தாராம். 2016ல கலைஞர் அவர்கள் சொன்னாரு. ஏன்னா பழம் விழுந்து இது பழம் கனிந்து பாலில் விழப்போகுது அப்படின்னு சொன்னாராம். இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது 2026 சாத்தியமாகிவிட்டது. பழம் விழுந்து தேனில் விழுந்து விட்டது. கூட்டணி அமைத்து விட்டோம். இதற்காக 10 ஆண்டு காலம் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வாயில வடக்கு சொல்ற கதையா சொல்லிட்டு அப்போ தேமுதிக மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் டிவிகே கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லி சீட்டில் எழுதி போட்டிருந்தா இவங்க வச்சிருப்பாங்களா? இல்லை நம்ம தனித்தே நிற்போம், நமக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தா இவங்க பண்ணியிருப்பாங்களா? யார்கிட்ட ஒரு ரீலு அப்படின்னு சொல்ல தோணுதா இல்லையா? இவங்க அவங்க மேலே பழியை தூக்கி போட்டு இவங்க முடிவு பண்ணுவாங்களாம்.
இதை வந்து மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்திட்டே இருப்பாங்களாம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய் சாக்கடையில் விழுவாங்களாம். நாங்கள் நம்பணுமா? அப்போ ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றது வேறங்க. ஓப்பனா சொன்ன விஜயகாந்த் அவர்களுக்கு எம்ஜிஆரை விட கலைஞர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது பர்சனல். ஆனால் அரசியல் மக்களுக்காக ஒரு கொள்கையுடன் பயணிக்கும் பொழுது உங்க கொள்கை என்ன? இதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்ன விஷயத்துக்கு வரோம். அப்படி இருக்கும் பொழுது இங்க ஒட்டு மொத்தமாக விஜயகாந்த் அவர்கள் எதிர்த்த, அதாவது கொள்கையுடன் எதிர்த்த, மக்கள் விரோத சக்தியை எதிர்த்த, இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்த ஒரு கட்சி கூட கூட்டணியை பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் வந்து அமைத்திருக்கிறார். அதாவது பணம் கனிந்து தேனிலும் விழுந்த பாலிலும் விழுந்த சாக்கடையில் விழுந்து விட்டது. அப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன நினைப்புடன் அவர் திராவிட முன்னேற்றத்துடன் கூட்டணியில் சேர்ந்தார், பார்த்தீங்கன்னா இணைந்து கொண்டார் அப்படின்றத பார்த்தோம்னா, ராஜ்யசபா சீட்டு வந்து, அதாவது எலெக்ஷன் இப்போ வரப்போகுதுங்க ராஜ்யசபா சீட்டுக்கு. அந்த சீட்டு வந்து ஒரு சீட்டு வந்து கொடுத்தால், அதாவது ஏடிஎம்கே வந்து கொடுக்குறேன்னு சொல்லி 2 தடவை வந்து புறக்கணித்தது அப்படின்ற ஒரு தகவலும் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எப்படியாவது தம்பி சுதீஷ் அவர்களை வந்து ராஜ்யசபா சீட்டு வாங்கி கொடுத்து டெல்லியில் போய் அமர வச்சிடணும் அப்படின்னு அவங்களோட லட்சியமாக இருந்திருக்குது போல தெரிகிறது. அப்போது இந்த தடவையும் வந்து நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ப விதமாக அங்கே இல்லை அப்படின்றாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்று கோயமுத்தூரில் பார்த்தீங்கன்னா ஈசா யோகா மையத்தில் போய் அவர்கள், அதாவது ஏடிஎம்கே கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. ஆனால் தற்போது இங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு டிஎம்கேல. என்னன்னா காங்கிரஸ் வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்குது. என்னன்னா 40 தொகுதிக்கு மேலே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது கொடுத்தே ஆகணும், இல்லை என்றால் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு அவர்கள் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஏன்னா தேமுதிக அவங்க கண்டுக்கவே இல்லைங்க. ஓப்பனா சொன்னா டிஎம்கே கண்டுக்கவே இல்லை. காங்கிரஸின் அழுத்தம் அதிகமாகும் பொழுது இங்க என்ன பண்ணாங்கன்னா தேமுதிக உள்ள கொண்டு வந்துட்டுனா 2 விஷயம். ஒன்று, காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போனாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனா இப்போ பாருங்க எங்கள் கூட்டணி பலத்தை சேர்ப்பதற்காக நாங்கள் இப்போ தேமுதிகவும் உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு எப்படி நான் சீட்டு கொடுக்கறது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பழைய சீட்டு கொடுத்துருந்தாங்க. 25 26 சீட்டு கொடுத்துருந்தாங்க. இதை மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்காக ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஸ்கெட்சு தான் இது அப்படின்னு சொல்லி தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதி ஒதுக்கியிருக்கிறோம், ராஜ்யசபா சீட்டு கொடுத்தோமா இல்லை அப்படின்றத தற்போது வெளிப்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் காங்கிரஸின் நிலைப்பாட்டை தெரிந்து கொண்டு, அதாவது டிஎம்கே போடும் அந்த பிளானுக்கு, அதாவது நாங்கள் சொல்லும் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வெளியிடுவார்கள். இல்லை என்றால் காங்கிரஸ் டிஎம்கேவுடன் கூட்டணி வைக்காவிட்டாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு போன பின்புதான் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், ராஜ்யசபா சீட்டு தரப்படும் அப்படின்ற விஷயங்களே வெளியே வரும். இதுதான் திமுகவின் திட்டமே. இதுல முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா சபரீசன் அப்படின்னு சொல்றார். சபரீசன் அவர்கள் வந்து ஏன்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது ஈசா யோகா மையத்தில் போய் யாரு பிரேமலதா அவர்கள் வந்து அங்க பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து வந்த அடுத்த நிமிடங்களிலிருந்தே இங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருந்திருக்கிறது. இதற்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, பிரேமலதா அவர்கள் வந்து மக்களை பத்தியோ விஜயகாந்த் ரசிகர்களை பத்தியோ கவலைப்படவே இல்லை. பின்னாடி பேரம் பேசும் விஷயங்கள் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து அவர்கள் வந்து நாங்கள் எல்லா கட்சிகளிடமும் நட்பு பாராட்டி வருகிறோம். அதாவது அதற்கு பின்னால் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தொண்டர்கிட்ட நிர்வாகிகளை நான் கேட்டு வரேன், யார் கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே வந்ததுக்கு காரணமும் பேரம் பேசுவதற்கு தான். அப்போ இங்க பேரம் பேசும்பொழுது, அதாவது ஈசவேக மகத்துல பேச்சு முடிவாக்கப்பட்ட பின்பு அங்க தொகுதிகளும் சரி மற்ற விஷயங்களும் பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் இங்க ராஜ்யசபா சீட்டு பேரத்தில் அதிக பங்கு தருவதாக சொல்லியிருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. அப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து விஜயகாந்தோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேவை செய்வதற்காக அரசியலுக்கு வந்திருக்காங்க. மக்களை விழித்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் கட்சியை ஆரம்பிப்பது அவர்கள் சுயநலத்திற்காக அப்படின்னு என்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு விடிய காலம். இல்லைன்னா இப்படியே நீங்க வந்து இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லை, சமூக நீதி இல்லை, பார்த்தீங்கன்னா விலைவாசியெல்லாம் உயருது, இங்கே வாழவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்க தெரியுமா? இது இன்னும் தொடரும்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்
ஏன்னா கூட்டணி நீங்கள் வந்து தனியாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா பேசாமல் இருந்திருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே இப்போ ஏடிஎம்கேக்கு எந்த பாதிப்பு ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா அந்த பாதிப்புலாம் ஏற்படாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்படுமோ அதுவும் ஏற்படாது. ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் பலம் கூடுகிறது அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு நீங்க காரணமாயிட்டீங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், சமீபத்தில் நடந்த விஷயங்களை உங்களுக்கு நினைவூட்டுறேங்க. இதை கடலூர்ல வந்து தேமுதிக மாநாடு நடந்த போது விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை கூறினார். அதாவது காங்கிரஸை வந்து நீங்க கூட்டணிக்கு அழைக்கிறீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த காங்கிரஸும் சேர்ந்து என்னை எந்த அளவுக்கு வந்து அவங்க அதிகாரத்தை செலுத்தி என்ன பாடாப்படுத்தினார்கள். விருதாச்சலம் தொகுதியில நடந்த விஷயத்த சொல்றாருங்க. ஏன்னா 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாத்தீங்கன்னா தோல்வியடைந்த விஜய் பிரபாகரன் அங்க நடந்த பொழுது கூட பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு சின்ன பையன் நிக்கிறான், அவன் வெற்றி பெற்று அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சட்டசபைக்கு போகணும்னு கூட நினைக்காம அவன் தோக்கடிக்கணும், ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி இந்த நினைவுபடுத்தினார். இப்போ உங்க அம்மா என்னப்பா பண்ணியிருக்காங்க, நீங்க எங்கப்பா ஆளை காணா, எந்த செய்தியாளர் சந்திப்பிலையும் காணா, தனிப்பட்ட ஒரு வீடியோ வெளியிடல. இப்போ என்ன நடக்குது உங்க கட்சிக்குள்ள? அப்போ நீங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க, ராஜ்யசபா சீட்டு தந்தா இப்ப கமலஹாசன் தந்திருக்கிறாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாக்கு கொடுத்துவாங்க, நிறைவேற்றிடுவாங்க. ஏன்னா நீ ராஜ்யசபா சீட் தந்து அங்க போய் என்னத்த பண்ண போற, என்ன பேச போற, என்ன நடந்துற போகுது. கமலஹாசன் கொடுத்தாங்க, கமலஹாசன் போய் என்ன பேசினாரு, எப்பயோ நடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை தூக்கி, அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன விஷயத்தையே வந்து முழுசா அந்த வீடியோ பார்க்காம பாத்தீங்கன்னா அதையே திருப்பி வந்து உளறி கொட்டி பேசிட்டு வந்திருக்காரு. மக்களுக்காக பேசினாரா? இல்ல அங்க என்ன நடந்துச்சு? இல்ல நீங்க என்னதான் தூக்கி நிறுத்திட்டீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுத்து? இதற்கு ஏன் ஆசைப்படுறீங்க? அப்போ உங்க சுயநலத்துக்காக நீங்க ராஜ்யசபா சீட்டு தந்துடணும், நீங்க ஜாலியா போய் டெல்லிக்கு போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து மக்கள் அல்லோலப்பட்டிருக்கணும், அதுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்க, பிரஸ் மீட்ல வந்து ஜாலியா பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ உங்க சுயநலத்துக்காக எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா தொண்டர்கள் மேலேயும் நிர்வாகிகள் மேலேயும் பழி போடுவது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ உங்க கொள்கையும் கோட்பாடும் நீங்க ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்களா கொள்கை, அதெல்லாம் மீறீங்கன்னு உங்களுக்கே தெரியுதா இல்லையா? அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா? அவங்க கூட்டணி அறிவிக்கும் பொழுது ஏன்னா முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை. நீங்க ஏன் இந்த முடிவு எடுத்தீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திருப்பியும் பதில் சொல்றாங்க. நீங்க என்னதான் திருப்பி மாத்தி மாத்தி பதில் சொன்னாலுமே பின்னாடி ராஜ்யசபா சீட்டு பேரம் அதிகமாக பேசப்பட்ட விஷயங்கள் தான் உண்மை அப்படின்றது ஆணித்தரமாக சொல்லலாம். இதுல பிஜேபி ஒரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்தது விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா கூட உங்களை மன்னிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கங்க மக்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க வந்து விஜயகாந்த் ஆன்மா வந்து உண்மையிலுமே ஒரு விஷயம் வேலை செஞ்சது அப்படின்னா அவர் வந்து இறந்த தினத்துக்கு வந்து மேல வந்து கருடன் சுத்துவார். இந்த தடவை உண்மையிலுமே சுத்த மாட்டாருங்க. இது நடக்கலை மட்டும் பாருங்க. ஏன்னா வழி தவறி செல்கிறார் பிரேமலதா அவர்கள். இனிமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாரும் உச்சரிக்க மாட்டாங்க. இன்னொரு சம்பவம் வந்து நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அனைத்து மாவட்டங்களில் இருக்கும் விஜயகாந்த் ரசிகர்கள், அதாவது தேமுதிக கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், செயலாளர்கள் எல்லாம் பதவி விலகுவார்கள். இது கண்டிப்பாக நடக்கும். அவர் பதவி விலகுவாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு குரலும் தெரிவிப்பார்கள். கண்டிப்பாக இது தேமுதிகவுக்கு மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும். ஆனால் இங்க திராவிட மாடலின் சூழ்ச்சி காங்கிரஸை வீழ்த்துவது. அதாவது காங்கிரஸ் உள்ளே இருக்கணும், அதற்கு காரணம் இவங்க சொல்லணும். பாத்தீங்கன்னா காங்கிரஸும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டான நேரத்துல கால்குலேஷன் போட்டு பாத்தீங்கன்னா தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்கிறது. இப்போ இன்னொரு விஷயத்த நான் கூற விரும்புகிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா தேமுதிக இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்தது, பலம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் இருக்கும் பொழுது, அதாவது எதிர்கட்சி தலைவராகவே ஆனார். 7%, 7.5%, 10%, இப்படி வந்து 11% பாத்தீங்கன்னா வாக்குகளை பெற்றிருந்தார். இப்போ 1/2% இது எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளை பாதிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தேமுதிக உள்ளே இழுத்தால் அந்த கட்சி வந்து பலம் வாய்ந்ததாக பிம்பங்களை ஏற்படுத்த முடியும். காங்கிரசிற்கு மறைமுகமாக வார்னிங் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 2-3 நாட்களிலே கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா தேமுதிக உள்ளே இழுத்திருக்கிறது. இதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த 2026 தேர்தலோட அவங்க கண்டிப்பாக எப்படி வைகோ அவர்கள் ஆனாரோ அதே போல
பழைய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார். இருக்கும் இடம் தெரியாமல் போகும். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ வந்து போய் ஏடிஎம்கே கூடயும், அதாவது பாஜக ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா வந்து பலம் வாய்ந்த கட்சி, அப்போ கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து இன்னும் வாக்கு சதவீதம் அதிகமாகி தொடரும் அப்படின்னு நீங்கள் ஒரு தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். அங்கே தொடருமா தொடராதா அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்தால் மக்களுக்கு நலமா நலம் இல்லையா, பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதா, மற்ற பிரச்சனைகள், அதாவது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதை பற்றி பேசினா நிறைய விஷயங்களை பேசிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றதான் எங்களோட பிரச்சனை. அதுதான் தற்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் அனைவரும். இதை செய்ய தவறிட்டார் பிரேமலதா விஜயகாந்த். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழக தேசிய உறவு இணைந்துங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.